நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே. அதாவது இந்தியாவை விட்டா எங்களை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ மன்றாடி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் போர்ல ஒரு திடீர் ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் வேற வழியே இல்லாம இப்போ அதிரடி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இதனால குஷியில சீனா இருக்காங்க. அது என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம ஈரான் போர்ல ட்ரம்ப் அவர்கள் சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்கிறாரு. மொத்தமாக கோட்டை விட்டிருக்க அமெரிக்கா. முக்கியமான காரணங்கள் வந்து வெளியாயிருக்கு நண்பர்களே. இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க வந்து தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி இருக்கிறதுனால பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால நம் நாடும் பாதிப்பை எதிர்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நம் நாட்டிடம் வங்கதேசம் மட்டும் இல்லாம இலங்கை, மாலத்தீவும் உதவி கோரி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சிட்டு வருது. இதனால இந்தியா, சீனா உள்பட நம்முடைய அண்டை நாடுகளுக்கு கச்சா எண்ணெய், கேஸ் வர்த்தகம் நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி வச்சிருக்காங்க. இதனால நம்முடைய நாடு மட்டுமல்ல பல நாடுகள்ல கேஸ், கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது வரைக்கும் போர் நிற்பது போல தெரியல. இன்னைக்கு 15வது நாளாக போர் தொடர்ந்துட்டு வருது. தற்போது அனைத்து நாடுகள்கிட்டையும் ஓரளவுக்கு கச்சா எண்ணெய், கேஸ் இருப்பு இருக்கு. இதனால தட்டுப்பாடு அவ்வளவு பெரிதாக தெரியல. ஆனா போர் நீடிச்சிச்சு அப்படின்னா வரும் நாட்கள்ல கேஸ், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல ஏற்படும். இந்த நிலையில தான் தற்போது நம் நாட்டிடம் வங்கதேசம், இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகள் உதவி கோரி கெஞ்சிட்டு வர்றாங்க. இதை வந்து நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருக்காரு இல்லையா, அவர் வந்து உறுதி செஞ்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையும் வங்கதேசமும் உதவிக்காக நம் நாட்டை நாடி இருக்காங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடக்கும் மோதல் தான் இதுக்கு காரணம். கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உதவி கோரியிருக்காங்க. வங்கதேசத்துக்கு ஏற்கனவே டீசல் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக அவர்கள் எரிபொருள் கேட்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அண்டை நாடுகளுக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. ஈரான் போர் காரணமாக ஏற்கனவே வங்கதேசம் நம் நாட்டிடம் கோரிக்கை வைத்தது. அதன் அடிப்படையில் தான் நம் நாட்டிடம் இருந்து வங்கதேசத்துக்கு 5000 டன் டீசல் வழங்கப்பட்டிருக்கு. 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தமும் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா, வங்கதேசம் இடையே நட்பை காட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் பைப்லைன் வழியாக இந்த டீசல் வழங்கப்பட்டிருக்கு. தற்போது வங்கதேசம் கூடுதலாக டீசல் வந்து கேட்டிருக்காங்க. இது தவிர இன்னொரு அண்டை நாடான இலங்கையும் நம் நாட்டிடம் எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. தற்போது இலங்கையில பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை. இருந்தாலும் போர் தொடரும் பட்சத்தில் அந்த மாதிரியான பிரச்சனையை இலங்கை எதிர்கொள்ளலாம். இதனால முன்கூட்டியே இந்தியா மற்றும் சீனா கிட்ட இலங்கை பேசிட்டு வர்றாங்க. அதே போல அண்டை நாடான மாலத்தீவு நம் நாட்டிடம் உதவி கோரியிருக்காங்க. மாலத்தீவிலையும் தற்போது கச்சா எண்ணெய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல், டீசல் விலை உயர தொடங்கியிருக்கு. இதனால மாற்று நடவடிக்கையை மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல் அவர்கள் மேற்கொண்டுட்டு வர்றாரு. நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாரு. அந்த வகையில நம் நாட்டிடம் மாலத்தீவு உதவி கோரியிருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் இந்தியா கிட்ட ஏன் கெஞ்சுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது ஈரான் போர் தொடரும் பட்சத்தில் இந்த 3 நாடுகளும் பெரிய அளவுல பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடலாம். உள்நாட்டு வன்முறையால இலங்கை, வங்கதேசம் பாதிக்கப்பட்டதுனால பொருளாதாரம் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அதே போல மாலத்தீவுடைய பொருளாதாரமும் நல்ல நிலையில இல்லை. இந்த நாடுகளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பும் மேம்பட்ட நிலையில இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்துச்சுன்னா 3 நாடுகளும் பெரிய அளவுல பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் வாங்க அந்நிய செலாவணி மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த 3 நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறும். அதே வேளையில நம் நாடு அப்படின்னா நட்பு அடிப்படையில வாங்கி கொண்டு பிறகு திரும்ப கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாடுகள் இந்தியாவுடைய கதவை தட்டியிருக்காங்க. இந்த 3 நாடுகளும் நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்காங்க. ஒரு காலத்துல நட்பு நாடுகளாக இருந்தாங்க. ஆனா தற்போது அப்படியான சூழ்நிலை இல்லை. நட்பு பிளஸ் பகை அப்படின்னு இப்போது அந்த நாடுகள் மாறி மாறி செயல்பட்டு வராங்க. உதாரணமாக வங்கதேசத்துல இடைக்கால அரசு நடந்த போது நம் நாட்டிடம் வம்பிழ்த்தாங்க. பாகிஸ்தான் கூட சேர்ந்து நம்ம சீண்டுனாங்க. இப்போது ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அமைதியாக இருக்காங்க. அதே போல மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு. மேலும் இலங்கையும் தமிழக மீனவர்களை சிறைப்பிடிப்பதை தொடர்ந்துட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம நம் நாடுடன் நெருக்கமாக செயல்பட்டு வந்தாலும் கூட இலங்கை அவ்வப்போது சீனா, பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டிட்டு வருது. சீனாவுடைய கப்பல்களை அனுமதிப்பது, பாகிஸ்தான் கூட சேர்ந்து கூட்டு பயிற்சிக்கு திட்டமிடுவது உள்ளிட்டவை நம் நாட்டுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது. இதனால இந்த 3 நாடுகளும் நட்பு பிளஸ் பகை உணர்வுடன் நம் நாட்டுடன் தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனால வரும் காலத்துல இந்தியா இந்த நாடுகளுக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியா உதவி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, செய்யக்கூடாதா, செய்யலாமா அப்படிங்கிறத தவறாம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல தீவிரமடைஞ்சிட்டு வரும் போர் சூழ்நிலை உலகளாவிய எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்புல புதிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. குறிப்பாக இந்த போர் காரணமாக இயற்கை எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டதுனால இந்தியாவில் உர உற்பத்திக்கும் சிக்கல் உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல தான் இந்தியாவுடைய விவசாய உற்பத்தி பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக இந்தியா சீனாவிடம் யூரியா இருப்பை விற்பனை செய்ய கோரியிருக்காங்க. உர உற்பத்தியில முக்கிய மூலப்பொருளாக இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படுது. குறிப்பாக யூரியா போன்ற நைட்ரஜன் அடிப்படையிலான உரங்களை தயாரிக்க LNG சொல்லப்படுகிற லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் முக்கிய பங்காற்றுகிறது. ஆனால் மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் காரணமாக உலகளாவிய LNG விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்தியாவில் இருக்கும் சில உர ஆலைகளின் செயல்பாட்டை பாதிக்க தொடங்கியிருக்கு. எரிவாயு கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலால தென்னாசியாவுடைய முக்கிய விவசாய நாடாக இருக்கும் இந்தியாவில் சில உர உற்பத்தி நிலையங்கள் தற்காலிகமாக செயல்பாட்டை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. அதனால இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக இந்திய அதிகாரிகள் சீன அரசுடைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. தற்போது சீனா உர ஏற்றுமதியில சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இந்தியாவுக்கு சில யூரியா கார்கோவை விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்துட்டு வருது. இருந்தாலும் இந்த கோரிக்கைக்கு சீனா இன்னும் இறுதி முடிவு எடுக்கல அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் ஈரான் தொடர்பான மோதல்கள் காரணமாக உலகளாவிய வர்த்தகத்திலையும் சிக்கல்கள் உருவாகி இருக்கு. எரிசக்தி விநியோகம் மட்டுமில்லாம உணவு உற்பத்திக்கும் தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுலையும் இந்த போர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக பல நாடுகள் தங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்களை பாதுகாப்பாக பெற புதிய வழிகளை தேடிட்டு வர்றாங்க. இந்தியா சீனாவிடம் யூரியா விற்பனை அனுமதி கோரியிருப்பதும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது. உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் அடிப்படையிலான உரமான யூரியாவுடைய விலையும் இந்த போர் காரணமாக வேகமாக உயர்ந்திருக்கு. போர் தொடங்கிய முதல் வாரத்திலேயே சர்வதேச சந்தையில் யூரியாவுடைய விலை சுமார் 21% உயர்ந்து கடந்த 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமாயிருக்கு. யூரியா அப்படிங்கிறது உலகளாவிய உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் உரமாகும். குறிப்பாக இந்தியா போன்ற விவசாய நாடுகளில் இது மிக அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதனால யூரியா கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டால் அது நேரடியாக விவசாய உற்பத்திக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கு. இதைத் தொடர்ந்து உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரும். இதை தவிர்க்க இந்தியா முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து சர்வதேச சந்தையில இருந்து தேவையான உரத்தை உறுதி செய்ய முயற்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானை தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இதனால மத்திய கிழக்குல நாளுக்கு நாள் குழப்பம் அதிகரித்தாலும் கூட மோதல் இப்போது முடிவுக்கு வருவது போல தெரியல. இந்த போர்ல குழப்பம் தொடர இருக்கும் 7 முக்கியமான காரணங்களை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு என்னன்னா, ஈரான் போர்ல வென்று விட்டதாக ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஈரான் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம சரணடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்துறாரு. ஆனா முறையான சரணடைதலுக்கு சாத்தியமில்லை. ஆரம்பத்துல ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டது. ஆனா இப்போது தெளிவற்ற சூழல் நிலவுது. அதனால எது இலக்கு அப்படின்னு தெரியாமலேயே போர் தொடர்ந்து கொண்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உலகின் 20% எண்ணெய் வர்த்தகத்துக்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு. இந்த நீர் வழிப்பாதையை ஈரான் முடக்கியிருக்காங்க. எந்த கப்பல் வந்தாலும் அடித்து நொறுக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அமெரிக்க கடற்படை வலிமையானதாக இருந்தாலும் அங்கிருக்கும் கன்னிவெடிகள் சரக்கு கப்பல் போக்குவரத்தை நிறுத்துது. இதனால வாராந்திர கப்பல் போக்குவரத்து 90% சரிஞ்சிருக்கு. மேலும் கச்சா எண்ணெய் விலையும் பீப்பாய்க்கு $100 தாண்டிவிட்டது. இது போர்னால ஏற்பட்ட 2வது சிக்கலாகும். மூணாவது பாத்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 28 கமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு. கமேனி அவர்கள் போனாலும் அவருடைய தளபதிகள் உடனே கண்ட்ரோலை எடுத்தாங்க. இதனால கமேனியுடைய மரணம் ஆட்சி கவிழ்ப்புக்கு இட்டு செல்ல தவறிட்டது. மேலும் ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடரும் அறிவிக்கப்பட்டு விட்டாரு. இதனால ட்ரம்புடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல தெளிவில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வழக்கம் போல தன்னுடைய ஸ்டைல்ல அடையவே முடியாத இலக்குகளை வரிசையாக அறிவிச்சிட்டு வராரு. நாளுக்கு நாள் அவருடைய டார்கெட்டுகள் மாறிக்கிட்டே போகுது. ஆட்சி மாற்றம், ஈரான் ராணுவம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏவுகணைகளை அளிப்போம், அணுகுண்டு உருவாக்காமல் தடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாரு. இந்த சீரற்ற தகவல்கள் ஒரு தெளிவில்லாத சூழலை உருவாக்கி இருக்கு. 5வது பாத்தீங்கன்னா, அடுத்து தாக்குதலுக்காகும் செலவு. ஈரான் குறைந்த செலவுல ட்ரோன் மூலம் தாக்குதலை நடத்துது. ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பிராந்திய கூட்டங்களும் கை கொடுக்கிறாங்க. ஆனா ஈரானுடைய தாக்குதல்களை சமாளிக்க அமெரிக்கா பெரிய தொகையை செலவிட வேண்டியிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுல கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கு. 6வது பாத்தீங்கன்னா, இதனால உள்நாட்டில் ட்ரம்புடைய நிர்வாகத்தின் நடவடிக்கை மீதான எதிர்ப்பு வலுத்துட்டு வருது. அடுத்து 7வது, ட்ரம்ப் அரசுக்கு மிக மிக முக்கியமானது போரை முடிவு கொண்டு வரும் வழி என்ன அப்படிங்கிறது ஒன்று இருப்பதாக தெரியல. எண்ணெய் நெருக்கடி காரணமாக ஈரான் மோதலை நிறுத்த ட்ரம்ப் ஆலோசகர்கள் வலியுறுத்துறாங்க. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மறுபக்கம் ஈரானும் கூட தங்களுக்கு சில உத்தரவாதங்கள் தேவை அப்படின்னு சொல்லி டிமாண்ட் செய்யறாங்க.
இப்படி இடியாப்ப சிக்கல்லே இருக்கு. அதனால திட்டமிட்டபடி 4 வாரங்கள்ல போர் முழுமையாக முடியுமா அப்படிங்கிறது தெளிவில்லாத சூழல்ல தான் இருக்காங்க. அதே போல ஈரான் என்ன பண்றாங்கன்னா மொசைக் வலையை ஒன்று விரிச்சிருக்காங்க. அதாவது 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்த போது வெறும் 26 நாட்கள்ல சதாம் ஹுசேனுடைய ஒட்டுமொத்த ராணுவ கட்டமைப்பும் சீட்டு கட்டாய் சரிஞ்சது. அதே பாணியில 2026 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பெயர்ல ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அமெரிக்காவுடைய இந்த தப்பு கணக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் மேஜர் ஜெனரல் முகமது அலி ஜஃபரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் ஈராக் போர்ல கலந்து கொண்ட அனுபவம் கொண்ட ஜஃபாரி 2003ல ஈராக் வீழ்ந்த விதத்தை மிக நுணுக்கமாக கவனிச்சாரு. சதாம் ஹுசேனுடைய ராணுவம் ஏன் தோற்றது அப்படிங்கிறதுக்கு அவர் கண்டறிந்த விடை அதிகப்படியான மத்தியமயமாக்கல், அதாவது சென்ட்ரலைசேஷன். பாக்தாத்தில் இருந்து உத்தரவு வராமல் ஈராக் ராணுவத்தின் ஒரு சிறு பிரிவு கூட நகர முடியாமல் இருந்ததுதான் அதன் தோல்வி காரணம் அப்படிங்கறத அவர் உணர்ந்தாரு. இதை முறியடிக்க அவர் உருவாக்கியதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் மொசைக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. ஜஃபரியின் இந்த திட்டத்தின்படி ஈரானுடைய ராணுவம் ஒற்றை மையத்தின் கீழ் இயங்காது. மாறாக ஈரான் 31 தன்னாட்சி பெற்ற மாகாண பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி தலைமையகம், ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் இருக்கு. நாட்டுடைய உயர்மட்ட தலைமை கொல்லப்பட்டாலும் அல்லது தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் அந்த மாகாண தளபதிகள் முன்பே திட்டமிட்ட இலக்குகளை தாக்க முழு அதிகாரம் பெற்றிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.